அரசியல வந்து சாணக்கியனா இருந்தாரு. பட் வந்து 38 வருஷத்துல ஒரு வாட்டி கூட வந்து தேர்தல் நிக்கல. ஏன் தேர்தல் நிக்கல அப்படின்னா, ராமதாஸ் ஐயாவை பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஒரு அரசியல்ல வந்து ஒரு சாணக்கியர் அப்படி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமதாஸ் ஐயா அவர்களை பத்தி தான் பேச போறோம். எதுக்காக அவரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து அரசியல் இருக்கணும், பதவியில் இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும், நம்ம வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து எடுத்துட்டு போகணும், நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பட் வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து என்னன்னா, எனக்கு அதெல்லாம் வேணாங்க, மக்களுக்கு வந்து நல்லது செய்யறதுக்கு இன்னும் 4 இளைஞர்களை வந்து நான் கொண்டு வரணும், நல்ல பணியை செய்யணும், மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்து கிடைக்கணும், இந்த சமூகத்துக்கு வன்னியர் சமூகத்துக்கு நிறைய இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கட்டமைப்பை பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 38 வருஷமா அரசியல வந்து சாணக்கியனா இருந்தாரு. எதுக்காக வந்து இதெல்லாம் எடுத்துக்கல, தோல்வி காரணமா, இல்லை தோத்து போயிடுவோம், மக்கள் மத்தியில் நம்மளுக்கு வந்து பிரபலமா இருக்கிற வந்து இதாயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவரை பத்தி சொல்லணும்னா, ஆல்ரெடி அவர் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர். இவர் வந்து டாக்டரா இருந்து மக்கள்கிட்ட வந்து சேவை செஞ்சுட்டு அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில மக்கள் பிரச்சனை வந்து எடுத்து பேசணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணும், அந்த வன்னியர் சமூகத்தை வந்து ஒதுக்கப்பட்ட சமூகமா இருக்காங்க, அவங்கள வந்து மேம்படுத்தி இன்னும் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் சமூகத்து மட்டும் இல்லாமல் எல்லா சமூகத்தையும் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சங்கம் ஆரம்பிக்கிறாரு. சங்கம் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் பயங்கரமான போராட்டங்கள், மக்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது, ஒரு நிறைய விஷயங்களை வந்து எடுத்து பேசினாரு, மக்களை சந்திச்சாரு, ஒருங்கிணைச்சாரு. இப்படிதான் இருக்கணும், மக்கள் இப்படிதான் இருக்கணும், மக்கள் வந்து இப்படிதான் செல்வாக்கா இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேசினாரு. அதுக்கப்புறம் பேசினதுக்கு அப்புறம் கட்சியை உருவாக்குனாரு. கட்சியை உருவாக்குனதுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து அதிகாரத்தில் இருக்கணும், பலத்தில் இருக்கணும் அப்படின்றதுனால கட்சி உருவாக்கல. மக்களோட கட்சி மக்களுக்காக இருக்கணும், அந்த வன்னியர் சமூகத்தை வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்தாரு. ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் ஐயாவை பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஒரு அரசியல்ல வந்து ஒரு சாணக்கியர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய உருவெடுத்து வந்தார். ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களாகட்டும், கலைஞர்களாகட்டும், ஜெயலலிதா அவர்களாகட்டும், இவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை ஏற்று இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து இவருக்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து வளர்ந்து வந்துட்டு இருந்தாரு. ஆனால் பட் வந்து 38 வருஷத்துல ஒரு வாட்டி கூட வந்து தேர்தல் நிற்கல. ஏன் தேர்தல் நிற்கல அப்படின்னா, இந்த மாதிரி காரணம், நிறைய இளைஞர்களை வந்து கொண்டு வரணும், நாம் வந்து அதிகாரத்திலேருந்து பத்தாது, நம்ம சமுதாயத்திலேருந்து நிறைய இளைஞர்கள் வந்து கொண்டு வரணும், அவங்கள வந்து ஊக்க வைக்கணும், அரசியல் தெரிஞ்சுக்கணும், மக்கள் பணியை செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரசியலுக்கு வந்தார். அந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து மக்கள் பணியை செஞ்சு மிகப்பெரிய வரலாற்று சாதனை வந்து படித்தார். சமீபத்தில் ஒரு விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அப்பா மகனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேச பொருளாக இருந்துச்சு. கட்சியோட வலுப்பட்டிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வலுவிலிருந்து மிகப்பெரிய ஒரு தள்ளப்பட்டு இருந்துச்சு. ஆனால் பட் இருந்தாலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கையாண்டு போட்டியிட்டு தொகுதியில் வந்து 4 பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனை படித்தார். ஆனால் பட் வந்து ராமதாஸ் ஐயா எல்லாமே அவர் வந்து நான் வந்து அவரை ஏற்றுக்கிறேன், ஆனால் பட் வந்து நான் வந்து கட்சி தலைவராக நான் வந்து செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர் பேசுறதுனால மக்கள் வந்து ஓட்டு அளிச்சாங்க. லாஸ்ட் டைம் கூட ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, நான் தான் கட்சி தலைவர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் பட் வந்து 88 வயதில் எனக்கு வந்து அரசியலேருந்து நான் ரிட்டையர்ட் ஆகிக்கிறேன், எனக்கு அரசியல் வேணாம், என்னை சந்திக்க வரீங்களா சந்திங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க, நானும் நல்லா இருக்கிறேன், குடும்பம் பற்றி பேசுங்க, நல்லா இருக்கு இதுன்ட்டு போகலாம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லி இதுக்கப்புறம் வந்து அரசியலிருந்து ஓய்வு பெற்றுக்கிறேன் அப்படின்ற விஷயத்த வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அவர் பிறந்த நாள் வந்து அறிவிச்சதுனால வந்து எல்லாரும் வந்து ஒரு இந்த சமூகத்தில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், ஒட்டா இருந்து இது நிற்கலாம். இன்னும் கட்சி நிறைய பிளவுபட்டு இருக்கு. ஒரு பக்கம் உங்கள் கூட துணை இருந்தவங்க வந்து மிகப்பெரிய ஒரு புள்ளிகள்லாம் வந்து வெளியில் இருந்து போயிட்டு அன்புமணி அவர் ராமதாஸ் அவர்கள் மட்டும் தனியாக இருக்கிறாங்க, எப்படி வந்து கட்சியை வந்து கட்டமைப்பாங்க, என்ன நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து ஓய்வு பெற்றது, அரசியலிருந்து எதுவுமே பதவி அதிகாரம் வந்து பயன்படுத்தாதது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
இந்த மாதிரி தலைவர்களை தான் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கு அதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.